இந்த கதையை கேட்டால் முட்டாளாவீர்கள். நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னருக்கு திடீரென ஒரு சந்தேகம் உதித்தது. உடனடியாக அமைச்சரை வரவழைத்தார். நான் இந்த நாட்டை இவ்வளவு நன்றாகவும் புத்திசாலித்தனத்துடனும் ஆண்டு வருகிறேன். ஆனால் இந்த நாட்டிலும் முட்டாள்கள் இருப்பார்கள் அல்லவா? ஆம் மன்னா. அப்படியானால் அவர்களில் முதல் 5 முட்டாள்கள் யார்? அவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து கூட்டிக் கொண்டு வருவது பொறுப்பு என்றார். அமைச்சருக்கு ஒன்றுமே புரியவில்லை. புத்திசாலியைக் கொண்டுவரச் சொன்னால் ஏதாவது போட்டி வைத்து வெற்றியாளரைக் கொண்டு வரலாம். முட்டாளைக் கொண்டு வரச் சொன்னால் என்ன செய்வது? சொன்னது மன்னராயிற்றே. சரி மன்னா என்று ஒத்துக்கொண்டார். 1 மாதம் நாடு முழுவதும் பயணம் செய்து 2 பேரை மட்டும் கூட்டிக் கொண்டு வந்தார். அதை பார்த்ததும் மன்னர், அமைச்சரே, உமக்கு கணிதம் மறந்துவிட்டதோ? இல்லை மன்னா, முதலில் நடந்ததை விளக்க அனுமதிக்க வேண்டும் என்றார் அமைச்சர். தொடரும் என்றார் மன்னர். மன்னா, நான் நாடு முழுவதும் சுற்றும்போது இவன் மாட்டு வண்டியின் மேல் அமர்ந்து கொண்டு தன் துணி மூட்டையை தலைமேல் வைத்து பயணம் செய்து கொண்டிருந்தான். ஏன் அவ்வாறு செய்கிறாய் எனக் கேட்டதற்கு என்னை சுமந்து செல்லும் மாடுகளுக்கு வலிக்கக்கூடாதல்லவா? அதற்குத்தான் என்றான். இவன்தான் நம் நாட்டின் 5வது மிகப்பெரிய முட்டாள் என்றார் அமைச்சர். சரி, அடுத்து. இதோ இவன் தன் வீட்டுக் கூரை மேல் வளர்ந்த புல்லை மேய்க்க எருமையை கூரை மேல் இழுத்துக் கொண்டிருந்தான். இவன்தான் நம் நாட்டின் 4வது மிகப்பெரிய முட்டாள். களிப்படைதோம் அமைச்சரே, களிப்படைதோம். சரி, எங்கே அடுத்த முட்டாள்? அரசவையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் எவ்வளவோ இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு முட்டாள்களைத் தேடி கடந்த 1 மாதமாய் அலைந்து கொண்டிருந்த நான்தான் 3வது முட்டாள். மன்னருக்குச் சிரிப்பு தாங்கவில்லை. விழுந்து விழுந்து சிரித்தார். பின்னர் அடுத்தது என்றார். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது அதை கவனிக்காமல் முட்டாள்களைத் தேடிக் கொண்டிருக்கும் நீங்கள்தான் 2வது என்றார் அமைச்சர். 1 நிமிடம் அரசவையே ஆடிவிட்டது. யாரும் எதுவும் துவும் பேசவில்லை. உமது கருத்திலும் நியாயம் உள்ளது, நான் செய்ததும் தவறுதான் என ஒத்துக்கொண்டார் மன்னர். சரி, எங்கே முதலாவது முட்டாள்? அமைச்சர் சொன்னார். மன்னா, அலுவலகத்திலும் வீட்டிலும் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஃபேஸ்புக் வந்து இந்த மொக்கையான கதைக்கு வந்து நாட்டின் மிகப்பெரிய முட்டாள் யாரென்று தேடிக் படித்துக் கொண்டிருக்கிறாரே, இவர்தான் அந்த முதல் முட்டாள்.